ஹலோ வியூவர்ஸ், நான் ஜோஸ். தனது குழந்தைகளை கொன்ற வழக்கில் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆமாங்க, அபிராமி கேஸ் பற்றி தான் பேசுகிறேன். டிக்டாக் மூலம் அபிராமிக்கு தெரிய வந்த பர்சன் தான் இந்த மீனாட்சி சுந்தரம். அபிராமின்னு சொல்கிறத விட பிரியாணி அபிராமின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமாங்க. சென்னை குன்றத்தூரை சேர்ந்தவர் தான் இந்த பிரியாணி அபிராமி. திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. தான் ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த மீனாட்சி சுந்தரத்தை அபிராமி திரும்பவும் லவ் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் டிக்டாக்ல மூலம் ஃப்ரெண்டாக இருக்காங்க போல். அது மட்டும் இல்லைங்க, அபிராமிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. இவங்க பிரியாணி அடிக்கடி ஆர்டர் போடுவாங்க போல். அது மீனாட்சி சுந்தரன்றவர் ஒரு பிரபலமான பிரியாணி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவங்க ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் அவர் தான் டெலிவரியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எப்படின்னா அதிகமாக பீஸ் போட்டு பிரியாணி அதிகமாக வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதில் இம்ப்ரெஸ் ஆகி இவரை லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, தெரியல. இந்த காதலுக்காக தான் பிஞ்சி குழந்தைங்க 2 குழந்தைங்களையும் பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொன்று இருக்காங்க இந்த அபிராமி. குழந்தைங்களோட வயசு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 6 வயசு, பாப்பாவுக்கு 4 வயசு. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சிங்கன்னு தெரில, இந்த அபிராமிக்கு வந்து பிறந்திருக்குதுங்க. அவ்வளோதாங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 2018 இந்த கேஸுக்காக தமிழ்நாட்டு மக்களே கொந்தளிச்சாங்க. இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாவே நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சு இருக்கிற தாய் தான் 100% இருப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கேட்குறோம். குழந்தைக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண தாயெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு காஞ்சிபுரம் மகிழா கோர்ட்டில் தான் நேற்று தினம் ஜூலை 25 வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இவங்க புழல் ஜெயிலிருந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டதே ரொம்ப லேட்டாக இருந்திருக்கு. அதுக்கே ஜட்ஜி வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் இந்த கேஸ்க்காக ஏர்லி மார்னிங்கே அவர் தீர்ப்பெல்லாம் எழுதி முடிச்சிருக்காரு. தீர்ப்பை சொல்லணும் இல்லையா, அவர் லஞ்சுக்கு கூட போலையாங்க. சாப்பிட போகாமல் அவரோட தீர்ப்பை சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஜட்ஜிக்கு அவ்வளோ மனசு வந்து வேதனையாக இருந்திருக்கான். அந்த பிஞ்சு குழந்தைங்கள ஒரு தாய் இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்ற காரணத்துக்காக என்ன தீர்ப்பு திரும்ப கொடுத்துருக்காங்க, சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை என்ற வழக்கை சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பை இந்த வழக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 15,000 அபதாரமும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அபிராமி வந்து கதறி கதறி அழுதாங்களாம். எதுக்காகனா தான் குழந்தைய வந்து 2 குழந்தைங்களையும் நம்ம கையாலே சாவடிச்சிட்டோம் என்ற குற்ற உணர்வுக்காக இல்லை, தீர்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி தண்டனையை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க அப்படின்ற காரணத்துக்காக கதறி கதறி அழுதுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அபிராமியால் 2 உயிர்கள் மட்டும் போல, அவங்களோட தம்பி அவர் 2021 அவரோட உயிரையும் மாய்ச்சிக்கிட்டாரு. காரணம், அவர் ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருந்த நிலைமையில் அந்த நேரத்தில் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் அவரோட கல்யாணமே நின்று போயிட்டுருக்கு. அவர் மனம் உடைஞ்சி அவரும் இறந்து போயிருக்காருங்க. எல்லாருக்கும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தாய்மார்களும் இந்த அபிராமி கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி தாங்க, உனக்கு உன் ஹஸ்பண்ட் பிடிக்கலையா? பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போய் ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது உன்னோட பர்சனல். ஆனால் அந்த 2 பிஞ்சு குழந்தைங்கள எதுக்காக சாகடிச்ச? என்ன பாவம் பண்ணாங்க? அந்த 2 குழந்தைங்களையும் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா உயிரோடு வாழ்ந்திருப்பாங்கள்ல. இதுதாங்க தமிழ்நாட்டு தாய்மார்களோட முக்கியமான கேள்வியாக இருக்குது, அபிராமி கிட்ட கேட்கணுன்னு. ஆனால் அபிராமிக்கு வந்து இன்னும் அது புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல.